இல்லாமை நீக்க வேண்டும், தொழிலாக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும். முன்னேற என்ன வேண்டும், நல் எண்ணம் வேண்டும், தன் உழைப்பாலே உண்ண வேண்டும். பாடுபட்ட கை அது பாட்டாளி கை, பாடுபட்ட கை அது பாட்டாளி கை. செய்யும் தொழிலை தெய்வமாக நிலைநிறுத்தி உடல் வருத்தி அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை. உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை. அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான சுதந்திர தினத்தில் உங்கள் எல்லோரையும் நான் பணிவதிலும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்வதிலும் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த அற்புதமான இந்த பதிவு இங்கே பாருங்கள். இன்றைக்கும் திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி, அவரை பண்பு பற்றி, அவருடைய வாழ்வியல் சிந்தனைகளை பற்றி நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு தான் இந்த பதிவில் நம்ம போட்டுட்ருக்குறோம். அதாவது நான் இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் போர் நடக்குது, எங்கே பார்த்தாலும் பூசல் நடக்குது, எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவு சந்தேகம், நாட்டுக்கு நாடு. உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப்புங்கிற ஒரு பெரிய சர்வாதிகாரி உலகமே என் காலடிக்கு கீழே இருக்கிற நாய்க்குட்டி மாதிரி இருக்கணும்னு சொன்ன ஹிட்லர் மாதிரி தான். அவர் ஹிட்லர் போரில் அழிச்சாருன்னு சொன்னால் இவர் வர்த்தகத்தில் அழிச்சுங்கிறார். அது அவருக்கே எவ்வளோ பெரிய வெயிட்டு வைக்க போகுதுன்னு காலம் உணர்த்த போகுது. ஏன்னா உலகத்தினுடைய மொத்தமே என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு கிராமம் மாதிரி ஆகிப்போச்சு நீங்கள் உலகம். எங்கேயுமே என்னுடைய மக்கள் தன்னுடைய மக்கள் நினைக்கிற சிந்தனை வேணும் எந்த ஆட்சியாளர்களுக்கும். அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், இந்த சொன்ன பாருங்கள், செய்யும் தொழிலை தெய்வமாக நிலைநிறுத்தி உடல் வருத்தி அன்னமிட்ட கைன்னு ஒரு அற்புதமான வார்த்தை வைப்பார் வாலி சார். அந்த செய்யும் தொழிலை ஒவ்வொருத்தரும் தெய்வமாக எப்படி மதிக்கணும். ஒரு கலை உலகமாகட்டும், ஒரு கவி உலகமாகட்டும், ஒரு சாதாரண தச்சு தொழிலாகட்டும், ஒரு சாதாரண அடிப்படையான கட்டட தொழிலாளியாகட்டும், எல்லாருக்கும் அந்த தொழில் மேன்மையை பற்றி அவங்க புரிஞ்சுக்கணும், அந்த உயர்வை புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய 2 நிகழ்ச்சியை நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், ஒரு அற்புதமான பெருமையில் வைப்பார் குறள். ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. ரொம்ப அற்புதமான குறள் அது. எப்படின்னா, எப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு கற்பு நிலை சார்ந்த ஒரு அந்த தகுதி தரம் உயர்வானதோ, அதை போல ஒரு ஆணுக்கு அந்த ஆணுக்கு அவனுக்கு வாழ்க்கையில் அந்த ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அதை தான் சொல்கிறார். ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. அப்படின்னா என்ன, தன்னை அந்த ஒழுக்கத்தினுடைய நியதியில் கொண்டு போகிற ஒரு ஆண் தான் சிறப்படைவான், அவன் தான் புகழடைவான், அவன் தான் பெருமை அடைவான். அதைத்தான் திரு எம்ஜிஆர் பண்ணார். எம்ஜிஆர் பெருமைக்காக அதை பண்ணலை, அவர் செஞ்சதெல்லாம் பெருமையாக போயிடுச்சு. பாருங்கள், 2 நிகழ்வு. அந்த முக்கியமான நிகழ்வில் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன். பிரேம் நசீர் ஐயா பற்றி சொன்னேன், அவரை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அவர் எந்த அளவுக்கு திரு எம்ஜிஆர் அவர்களை தெரியும் உங்களுக்கு, காலில் அடிபட்டு அந்த கால் உடஞ்ச பிறகு பார்த்தாரு, அந்த விஷயங்கள்லாம் சொன்னேன். அதில் முக்கியமான ஒரு 2-3 விஷயம் அவர் சொல்லியிருந்தார். அதுதான் ரொம்ப ஒரு நுணுக்கமான ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அவர் சொன்னார், அடுத்த தலைமுறை திரு எம்ஜிஆரை நிறைய படிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், எம்ஜிஆருடைய வாழ்க்கை ஒரு இலக்கியம், ஒரு இலக்கணம், ஒரு விடாமுயற்சி, ஒரு ஒழுக்கம், ஒரு பண்பு, ஒரு உழைப்பு, இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருந்தவர் திரு எம்ஜிஆர். அதை அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறார் பாருங்கள், நாங்கள்லாம் ஆடி ஓடி உருண்டு புரண்டு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ஃபைட் சண்டைகளெல்லாம் பண்ணுவோம், அடிப்படும். ஆனால் பாருங்கள், அவர் அழகாக பண்ணுவார், அலட்சியமாக பண்ணுவார், தனி ஸ்டைலில் பண்ணுவார் அப்படின்வார் பிரேம் நசீர். அவர் சொல்லுவார், ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை சொல்கிறார் அவருடைய சம்பவத்தை. அதுதான் உருக்கமான, நான் சொன்ன பாருங்கள், செய்யும் தொழிலை தெய்வமாக நினச்ச ஒரு எம்ஜிஆர்னு. அந்த 2 நிகழ்ச்சி சொல்ல போகிறேன். அந்த ஒரு நிகழ்ச்சி பாருங்கள். பிரேம் நசீர் சொல்கிறார், அப்போ திரு அண்ணன் எம்ஜிஆருக்கு பாரத் பட்டம் கொடுத்துட்டாங்க, இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நடிகர்னு அந்த பாரத் பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கு இங்கே கலை உலகத்தை சேர்ந்தவங்க சென்னையில் ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தினாங்க. அதுக்கு எனக்கும் ஒரு வாழ்த்து அமைச்சிருந்தாங்க. அந்த நேரம் எனக்கு கடுமையான ஷூட்டிங் இருந்ததால் நான் வர முடியலை, அந்த விழாவில் கலந்துக்க முடியலை. 4 நாளுக்கு பிறகு திரு எம்ஜிஆர் அண்ணனை போய் பார்த்தேன். பார்த்த உடனே முதல் சொன்னார், நான் போய் பார்த்த உடனே சொன்னேன், நான் மாதிரி படப்பிடிப்பில் இருந்ததால் வர முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீங்கள் வரலன்றதுக்காக மன்னிப்பு கேட்க வேணாம், நீங்கள் எல்லாம் பாராட்டுற அளவுக்கு நான் இன்னும் வளரலைன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். எனக்கு சுருக்குன்னு பட்டுச்சு, இன்னும் அண்ணன் இப்படி பேசுகிறாரேன்னு. உடனே அவர் சொன்னார், இதை பாருங்கள்,
நான் எம்ஜிஆர், நீங்கள் பிரேம் நசீர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் மலையாள கேரள பிரதிநிதி, நான் ஒரு தமிழ் நடிகன். ஒரு தமிழ் நடிகனை ஒரு மலையாளத்தில் பிரதிநிதி ஒரு மலையாள நடிகர் வந்து பாராட்டி பேசியிருந்தால் அது ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, நான் எம்ஜிஆர்ன்றது இல்லை, எந்த நடிகருக்கு இந்த ஒரு சிறப்பு இருந்திருந்தாலும் நாம் எல்லாருமே சேர்ந்து அவரை பாராட்ட வேண்டியது நமது கடமை. எம்ஜிஆர்ன்றது தான் நினைக்காதீங்க, எந்த நடிகராக இருந்தாலும் நமக்குள்ளவே அந்த எண்ணம் வந்திருக்கணும். அது மட்டும் இல்லை, நான் வந்து இங்கே நான் ஒரு பாட்டு நடத்துகிற போது நீங்கள் தான் முதல்ல வந்து அந்த விழா ஏற்பாடையே செஞ்சுருக்கணும். ஆனால் நீங்கள் செய்யலை, வரவும் இல்லை. அதனால் இது வந்து நம்ம உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கலன்ற மாதிரி ஆகிடும். நமக்குள்ளவே நாம் மதிக்கலைன்னா, இந்த தொழில் இந்த மேன்மையை பற்றி நம்ம புரிஞ்சிக்கலைன்னா, அப்புறம் அதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறதுங்கிறது அண்ணன் எனக்கு சொல்ல 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 என் கண்கள் பணிச்சுது. நான் அழுதுட்டேன். அவர் தொழில் மேலே, அந்த தொழில் துறை மேலே எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த மேன்மையான குணம் வச்சிருக்கிறான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா நான் மறுபடியும் அண்ணன் மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ற மாதிரி ஒரு இறக்க உணர்ச்சியோடு அவர்கிட்ட நான் ஒரு பரிந்து ஓம்பி அவர்கிட்ட நான் கேட்ட பிறகு பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணான்னு சொல்லி முதுகில் தட்டி கொடுத்துட்டாரு. தட்டி கொடுத்தா கூட அவர் அந்த தொழில் மேலே எவ்வளோ மேன்மையாக அந்த வச்சிருக்கிறார் அந்த எண்ணம் தான் என்னை உள்ளத்தில் பதிஞ்சது. அதுவே எனக்கு மனசில் நிறைஞ்சது. தன்னுடைய நாளைக்கு என்ன வேணுன்றத மிச்சம் இல்லாமல் மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த குணத்தை உடைய அவர் சொல்லும்போது அது எவ்வளோ வேதனையாக இருந்தது. அதை எப்படி எடுத்துக்கிட்டேன், அதையே நான் பாடமாக எடுத்துக்கிட்டேன்னு அவர் சொல்கிறார். இது பிரேம் நசீர் சார். பாருங்கள், இதை என்ன சொல்கிற வந்தேன் நான், ஒரு தொழில்துறையை அவர் சார்ந்த தொழிலில் அவர் வரலன்னு ஒன்று எப்படி அவர் ஃபீல் பண்ணார். நான் மட்டும் இல்லை, எந்த நடிகருக்கு ஏற்பட்டிருந்தாலும் நீங்கள் வந்திருக்கணும், நீங்கள் தான் வந்து விழா ஏற்பாடாக பண்ணியிருக்கணும். ஒரு தமிழ் நடிகராக இருக்கிற என்ன, நீங்கள் கேரளா நடிகராக இருக்க நீங்கள் வந்து என்னை பாராட்டி இருந்தால் பெருமையாக இருந்திருக்கும் அப்படின்னு இந்த தொழில் மேல் நான் தான் சொன்னேன். செய்யும் தொழிலை தெய்வமாக நிலைநிறுத்தின்னு சொன்ன பாருங்கள். அந்த வார்த்தை சொன்னதுக்கு காரணம் இதுக்கு தான். இது ஒன்று. அடுத்து இப்போ போன பதிவு கூட சொன்னேன், திரு கே சங்கர், இறையருள் செல்வர் திரு கே சங்கர் சார், அற்புதமான டைரக்டர். அவரை பற்றி நான் அந்த பதிவிலே சொல்லணும்னு தான், இன்னும் நிறைய இருக்குது அவரை பற்றி பேசுகிறதுக்கு. பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு நிலையில் எம்ஜிஆருக்கு வந்து ஆலயமணி, ஆண்டவன் கட்டளை சிவாஜிக்கு பண்ணுற போது முதல் படம் எம்ஜிஆருக்கு பணத்தோட்டம். அந்த பணத்தோட்டம் அந்த பண்ணும்போது இந்த பக்கம் ஆலயமணி, இந்த பக்கம் பணத்தோட்டம் மாறி மாறி பண்ணிட்டுருக்கிறார். இங்கே 2 மணி வரைக்கும் விஜயாவில் இருப்பார், 2 மணிக்கு மேலே விஜயாவிலேருந்து சத்யாவுக்கு போவார். இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் போனதுலே. பாருங்கள், அப்படி இருக்கிற நிலையில் ஒரு நாள் பணத்தோட்டம் தான் நினைக்கிறேன் அவர் சொல்கிறாரு. அந்த படப்பிடிப்பு என்னன்னு சொல்லலை அவர். அந்த ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணார் எம்ஜிஆர், என்ன சங்கர், உங்கள் பொண்ணை எங்கள் அண்ணன் பையன் ராமூர்த்தின்னு அவனுக்கு உங்கள் பொண்ணை கொடுக்குறீங்களான்னு திடீர்னு கேட்டார். நான் தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு. திடீர்னு கேட்ட உடனே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் உடனே சுதாரிச்சுக்கிட்டு நான் சொன்னேன், என் மகளை ஒரு இன்ஜினியருக்கோ டாக்டருக்கோ கொடுக்கலான்னு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, அவர் சொன்னது பாருங்கள். என் மகளை ஒரு இன்ஜினியருக்கோ டாக்டருக்கோ கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதுவும் சினிமாக்காரன் குடும்பத்தில் கொடுக்க வேணான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறாரு, இருந்தாலும் நீங்கள் சொன்ன பிறகு, நீங்கள் கேட்ட பிறகு அதை நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ தான் சொன்னேன். உடனே பாருங்கள், இந்த தாடி ஒட்டியிருந்தது அவருக்கு, அந்த வேஷத்துக்கு இந்த தாடியையும் அந்த இதையை பிடிச்சி போட்டு கீழே போட்டு போயிட்டார் வெளியே. எனக்கு இதுவாகிடுச்சு, என்னடா அப்படி பண்ணிட்டாரேன்னு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் மெதுவாக அவர் போய் ஆசுவாசப்படுத்தலான்னு போனால் எடுத்த உடனே சொன்னார், சினிமாக்காரங்களை இந்த மாதிரி நினப்பில் நீங்கள் நினச்சி பேசுனது மாபெரும் தவறு. அவர் சொல்கிறார் பாருங்கள், சினிமாக்காரர்களை நீங்கள் இந்த மாதிரி இந்த தரத்தில் வச்சு நீங்கள் நினச்சி பேசுகிறது மாபெரும் தவறு. நாம் 2 பேருமே சினிமாவில் தான் இருக்கிறோம். நம்மக்கிட்ட அந்த ஒழுக்கத்தை தவறி நம்ம நடந்துருக்கிறோமா, நம்ம ஒழுக்கம் தவறி நடக்கிறோமா, நம்மளே நீங்கள் தாழ்த்திக்கிற மாதிரி பேசியிருக்கக்கூடாது, நம்மளே நம்ம இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லையா நீங்கள் சொன்னது, ரொம்ப தவறு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆற்றாமையை கொட்டுறாராம். எம்ஜிஆர் கோச்சிக்கிட்டாராம், அந்த தாடி பிச்சு போட்டு போயிட்டாராம். அதாவது சொல்கிறார் சங்கர் சார், அவர் சொல்லத்தான் நினச்சேன், அவர் அந்த சினிமா தொழில் மேலே எவ்வளவு ஒரு உயர்வாக அவர் நினைக்கிறார்ன்றத அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதிலிருந்து அது எனக்கு தொத்துக்கிச்சு, அப்படியே எழுதுறார் அவர். அதிலேருந்து எனக்கு தொத்துக்கிச்சு அந்த சினிமா துறையினுடைய தன்மையை அவர் எந்த அளவுக்கு உயராக வச்சிருக்கிறான்றதை நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். பாருங்கள், எவ்வளோ பெரிய டைரக்டர் அவருக்கு அதை விட என்ன பாருங்கள், எம்ஜிஆர் பொண்ணு கேட்குறாரு, கேட்ட உடனே நான் ஒரு இன்ஜினியருக்கு டாக்டர் தான் கொடுக்கலான்னு சொல்லும் போது அதை சொல்கிற கூட தப்பாக எடுத்துக்கல. அவர் சினிமாக்காரங்க குடும்பத்தில் கொடுக்க வேணான்னு நினைக்கிறேன்னு சொன்னார் பாருங்கள். அது ரொம்ப எம்ஜிஆருக்கு கடுமையான கோபமாகி போச்சான். அப்புறமா ரொம்ப நேரம் அவரை ஆற்றாமைப்படுத்தி
அவரை மெல்ல மெல்ல கொண்டுட்டு என்ன பண்ணாராம், சரி நீங்கள் பொண்ணு கேட்டு வாங்கன்னு சொன்ன பிறகு அங்கே பாருங்கள், அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. பொண்ணு கேட்குறதுக்கு இவங்க போயிட்டாங்க. யார்? அண்ணன் சக்கரபாணி ஐயா இவங்க எல்லாம் போயிட்டாங்க. பெண் வீட்டுக்கு வந்தாங்க. பெண்ணை பார்க்குறாரு. பார்த்த உடனே சடான்னு என்ன பண்ணாராம் எம்ஜிஆர், பெண்ணை பார்த்துட்டு நேராக மேலே போயிட்டாராம் டைனிங் ஹாலுக்கு. உடனே எம்ஜி சக்கரபாணி சொன்னாராம், என்னையா அவன் பார்த்தான் நேராக மேலே போயிட்டான், அது என்னென்னு கேளியா அப்படின்னு சங்கர் சார்கிட்ட சொல்லி அனுப்புகிறாராம் சக்கரபாணி அண்ணா. அவர் சொல்கிறாராம், அவன் என்னென்னு கேளியா, அம்பான்னு போயிட்டான், என்னென்னு கேளியான்னாராம். சங்கர் சார் மேலே போகிறாராம், தன் பொண்ணை தான் பார்க்க வந்திருக்கிறாரு, சொல்லாமல் போயிட்டாரு, என்ன பிரச்சனை தெரியல. மேலே போனால் எம்ஜிஆர் சொல்கிறாராம், ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு அழகான சிலையை பார்க்குறோம், அங்கே என்னையா பேச வேண்டியது இருக்குது, யோ எனக்கு ரொம்ப பசி சாப்பாடு போடுங்கய்யா, இப்போ பொண்ணு பார்க்க வரும்போது பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் செஞ்சுருப்பீங்கள்ல, அதெல்லாம் கொண்டு வாங்க, நான் சாப்பிட்ணும் அப்படின்னாராம். பார்த்தா அன்னைக்கு அற்புதமாக அங்கே உணவு அழகாக சாப்பிட்டாராம் எம்ஜிஆர். அது சொல்கிறார் சங்கர் சார், அவர் முன்னாலேயே முடிவெடுத்துருக்கிறாரு, இதை கண்டிப்பாக கொடுக்கணும், கண்டிப்பாக இந்த சம்பந்தம் வேணும்னு. அவர் பாருங்கள் சம்மந்தி ஆயிட்டார், நான் எவ்வளோ பெரிய கொடுப்பனக்காரன் சொல்கிறார் சங்கர் சார். நான் சம்மந்தி ஆன பிறகு கூட என்றைக்குமே நான் அவர் சம்மந்தியாக நினச்சதே கிடையாது, அவரை ஒரு மக்கள் திலகமாக தான் நினச்சேன். அவர் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார், அற்புதமான நிகழ்ச்சி. அவர் மக்கள் திலகமாக தான் நான் அவரோட அணுகினேன், மக்கள் திலகமாக தான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், வாத்தியார் தான் கூப்பிடுவேன். ஒரு நாள் பாருங்கள், பல்லாண்டு வாழ்க்கை ஷூட்டிங் நடக்குது, நான் ஒரு மேலே நின்றுக்கிட்டு லொக்கேஷன் பார்த்துட்டுருக்கிறேன், அப்படியே பார்த்துக்கிட்டு வராங்க, அங்கே அந்த பணியாளர்கள்லாம் வராங்க. அசிஸ்டன்ட், ஏன்பா வாத்தியார் வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறேன். வாத்தியார் வந்துட்டாரான்னு இப்படி கேட்டதாங்க தாமதம். பின்னால் ஒரு முதுகு ஒரு குத்துறாங்க யாரோ ஒருத்தர் யாருன்னு பார்க்குறேன். பார்த்தா எம்ஜிஆர். என்ன வாத்தியார்ன்றீங்க, உறவு முறையே மாற்றுறீங்களேன்னாரா. உடனே சொன்னாரா, ஏங்க நாடே உங்களை வாத்தியார் தான் கூப்பிடுது, நானும் இந்த நாட்டில் ஒருத்தன் தானே, அப்போ நானும் உங்களை வாத்தியார் தானே கூப்பிடணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படியும் நீங்கள் முறை தவறி கூப்பிடாதீங்க அப்படி சொன்ன உடனே எல்லாம் கத்துறாங்களாம். இப்படி பேசின உடனே எம்ஜிஆர் சிரிக்கிறாராம். பாருங்கள் எவ்வளோ உயர்வு நவிர்ச்சி பாருங்கள். அதாவது அந்த உயர்வில் எம்ஜிஆருடைய பெருமையில் சொல்லுவார், மேலிருந்தும் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லர்னுவார். என்ன அழகு பாருங்கள். எவ்வளோ உயரத்தில் நீங்கள் வாழ்க்கை சமுதாயத்தில் மேன்மையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய உயர் பதவியிலேயோ உயர் செல்வங்கள் பெற்றிருந்தா கூட அந்த மேலான குணங்கள் இல்லைன்னா மேலானவன் கிடையாது. நீ இந்த சமுதாயத்தில் கீழே செருப்பு தைக்கிற தொழில் செஞ்சால் கூட உயர்ந்த குணம் இருந்ததுன்னா அந்த உயர்ந்த குணத்தினே அந்த குணத்துக்கு ஒப்பானது கிடையாது. கீழிருந்தும் கீழல்லவர்னுவார் ஐயா, பெருமையில் இருப்பார். நான் சொன்ன பாருங்க, அந்த ஒரு குரல் சொன்ன பார்த்தீங்களா, ஒருமை மகள், அதுக்கு முன் குரல் அது. ஏன்னா பெருமையான அந்த வாழ்க்கை பணிவு, அந்த வாழ்க்கை துணிவு, அந்த வாழ்க்கை செம்மை, அந்த வாழ்க்கை புகழ், அந்த வாழ்க்கை பெருமை, இது எல்லாம் எங்கே வரும் அப்படின்னா இந்த உள்ளிருக்கிற குணம் பாருங்க. இந்த ரெண்டு நிகழ்ச்சியை என்ன சொல்லுது பாருங்க. ஒரு நடிகர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தலைமுறைக்கே அது அவள் படிக்கணும் அப்படின்றாரு. இவர் பாருங்க, நான் அவர்கிட்ட பல்கலைக்கழகமாக இருந்து கற்றுக்கிட்டேன் அடிமை பெண்ணில். இங்கே பாருங்க அந்த தொழில் மேலே எவ்வளோ இன்னொன்று, அந்த சினிமா துறையையே நான் அவ்வளோ மேன்மையை அப்போ தான் நான் கருதுனேன்னு சொல்கிறாரு ஒரு டைரக்டர். இதுதான் எம்ஜிஆர். சும்மாவெல்லாம் நம்ம எம்ஜிஆரை பேசலைங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஜிஆரை பேசுறதுங்கிறது சும்மா பேச நினைக்காதீங்க. அவருடைய உண்மையான ஒவ்வொரு அடியும், அவருடைய வாழ்வியலில் ஒவ்வொரு அடி எடுத்து வச்ச அடியும் பண்பு நிறைந்தது, பெருமை நிறைந்தது, புகழ் நிறைந்தது, எல்லாத்தை விட சான்றாண்மை நிறைந்தது. அதனால தான் இந்த பதிவை இந்த சுதந்திர தினத்தில் இந்த எல்லாருக்கும் இந்த சுதந்திரம் கிடைக்கிற மாதிரி மக்கள் எல்லாம் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நல்லா வாழணும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.